குமரன் அண்ணா குமரன் அண்ணாவை பற்றி நிறையா சொல்லியிருக்கேன். நான் நிறையா விஷயங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஆச்சரியப்படக்கூடிய விஷயங்கள்லாம் நிறையா. ஒரு ஜாதகம் ஒன்று பார்க்குறேன். பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு முறை தவறிய ஒரு சம்பவம். அது தாய் ஸ்தானத்தில் இருக்க வேண்டிய ஒரு பெண்மணி மகன் ஸ்தானத்தில் உள்ள பையனை மிரட்டுறாங்க. அவன் ஃபோன் பண்ணி கதறான். கதறும் பொழுது நான் என்ன பண்ணுறேன், ஜாதகத்தை போட்டு பார்க்குறேன், என்னென்னவோ பண்ணி யோசிக்கிறேன், ஒன்றும் கிளிக் ஆகலை. எனக்கு பரிகாரம் இதில் போய் சொல்ல முடியாது. நான் உடனே என்ன பண்ணேன், ஒரு ஃபோனில் அவனை லைவில் வச்சுட்டு ஒரு ஃபோனில் அண்ணனுக்கு அடித்தேன். அண்ணா ஒரு ஜாதகம் ஒன்றுண்ணா அப்படின்னா. அப்படிங்களா அப்படின்னா. அண்ணா என்ன பண்ணார், சரிங்க அண்ணாச்சி சொல்லுங்கள், லக்னத்தை சொல்லுங்கள் அப்படின்னாரு. லக்னத்தை தான் சொன்னேன். ஒரு பெண்ணால் இடையூறா அப்படின்னாரு. ஆமாம் அண்ணாச்சி அப்படின்னா. அடுத்து அந்த லேடி பேரை அடித்தார் பாருங்க, மறந்துட்டான். சம்பந்தப்பட்ட ஜாதகமும் நான் சொல்ல கிடையாது. அவன் எந்த வருஷம் பிறந்திருக்கான்னு தெரியாது, எந்த லக்னங்கிறது தெரியாது. லக்னம் மட்டும்தான் சொல்கிறேன். அவனுடைய பேர் தெரியாது, என்ன ஊர் எதுவுமே தெரியாது. ஒரு இடைஞ்சல்னு சொல்லும் பொழுது இந்த லக்னத்தை சொன்ன உடனே அந்த பெண்ணின் பெயரை சொல்கிறாப்புல. அதுக்கு அடுத்தது அவனுடைய பேர் இதில் வருதான்னு கேட்டாங்கன்னா அதுவும் லாக் ஆகிடுச்சு. அடுத்த வார்த்தை என்ன சொல்லிட்டாரு, இவனை காப்பாற்ற முடியாது, ரொம்ப சிரமம் என்னாச்சு அப்படின்ட்டார். பேரை சொல்கிறது பெரிய விஷயம் கிடையாது. குறிப்பிட்டு இதுதான் பேர், இதுதான் பிரச்சனைன்னு எடுக்கிறோம் பார்த்தீங்களா, அங்கே தான் நிற்கிறோம். நான் எஸ் ஜானகிராமன்னு போட்டுக்கிட்டு இருந்தேன். எஸ்ஸை தூக்கி விடுங்கன்னா ஸ்ரீன்னு மாற்றுங்கன்னாரு. ஸ்ரீக்கு முன்னாடி சுக்ரீவன்னு போடுங்கன்னாரு. உண்மை தானே. அதுக்கப்புறம் ரொம்ப பிரபலியம், ரொம்ப ஷார்ட் டைமு, அதிக வளர்ச்சி அப்படின்னாக்கா அது ரெண்டு பேருக்கும் சாட்சி. தங்கப்பாண்டியன் அண்ணாவும் சாட்சி, குமரன் அண்ணாவும் சாட்சி. குமரன் சாரை பற்றி நான் தற்செயலாக ஒரு ஷேரை பற்றி அவர்கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்தேன். ஷேரை பற்றி கூட கேட்கல, ஒரு மேட்ரு வந்திருக்கு, அந்த ஷேர் வாங்கலாமா கொஞ்சம் சொல்லுங்கண்ணா அப்படின்னு. அவர் கேட்டார், என்ன பேர் அப்படின்னு கேட்டார். நீங்கள் கொஞ்சம் அதிகமாக வாங்கிடாதீங்க, கொஞ்சம் 50% அதில் நல்ல அமைப்பு இருக்குது, வாங்க அப்படின்னாரு. அவர் சொன்ன பேச்சு பிரகாரம் அந்த ஷேரை நான் வாங்கினேன். குறுகிய காலத்திலேயே அதில் ஒரு 30% ப்ராஃபிட்டோடு நான் வெளியே வந்துட்டேன். அந்த பேரை கேட்டார், அந்த நேரத்தை கேட்டார். ஒரு நொடி கூட கால அவகாசம்னா எடுத்துக்கல, ரொம்ப லென்த்தியான டைம் எடுத்துக்கல. அவர் அதை நான் அட்டன் பண்ணனா, அதை வாங்கினா கூட அவர்கிட்ட திருப்பி நான் பதிவு பண்ணலை. இப்போ தான் ஓப்பனாக மைக்கு முன்னாடி சொல்கிறேன். மிகப்பெரிய ஒரு அந்த நம்ம சொல்கிற மாதிரி, மற்றவங்க சொல்கிற மாதிரி நியூமராலஜிங்கிற மாதிரி ஆங்கிலன்னா அவர் பண்ணுற மாதிரி தெரில. எனக்கு ஒரு முழு ஞானி, அதை நம்ம வாழும் காலத்திலே கடந்து வரக்கூடிய ஞானி. ஒரு அற்புதமான ஒரு படைப்பை அவர் வெளிப்படுத்திக்கிட்டு இருக்காரு. அவருக்கு வகுப்புகள்லாம் அறிவிச்சாருன்னா அதெல்லாம் நமக்கு ஒரு பொக்கிஷமாக கிடைக்கும்னு நான் இந்த இடத்துல அனுபவ பதிவாக பதிஞ்சுக்கிறேன். ஒரு பொது மேடையில் நம்ம யாருக்கு ஜாதகம் சொன்னோமோ அவங்க ஒரு பொது இடத்துல இவங்க இப்படி சொன்னாங்க நடந்துருச்சுன்னு சொல்கிறதெல்லாம் ரொம்ப அபூர்வம், யாரும் கிடைக்காது. நம்ம போய் யார்ட்டையும் போய் சொல்ல முடியாது, நான் இப்படி சொல்லியிருக்கேன் எனக்கு மீட்டிங்கில் சொல்லுங்கள்லாம் கேட்க முடியாது. இது இயற்கையாக கிடச்சிருக்கு. நான் என்ன சொன்னேன் நான் மறந்துட்டேன் உண்மையிலே. ஆனால் இன்றைக்கி அவர் அண்ணன் ஜானகிராமன் அவரும் பார்த்துட்டு நீ சொல்லியிருக்காருன்னா எனக்கு உண்மையில அவர் நன்றியை சொல்லிக்கிறேன். ஏன்னா நான் அவர்கிட்ட சொன்னதில் அவர் எதில் இம்ப்ரெஸ் ஆகிப்பா எனக்கு தெரியாது. அவர் சொன்னதை நானும் சொல்லியிருக்கேன், நான் சொன்னதை அண்ணன் சொல்லியிருக்காரு ஜானகி சார். முதல்ல அவருக்கு நன்றியை சொல்லிக்கிறேன் தனசேகரன் சாருக்கு. இதுக்காக மற்ற எல்லோரும் நாங்கள் பேசுகிற அன்றைக்கி சொல்லுங்கள்லாம் கேட்க முடியாது. இது இயற்கையாக கடவுள் கொடுத்த வரம். ஓகே. ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா பெயர் சொல்கிற விஷயம் பார்க்கும்போது எல்லாருமே பெயர் இல்லைனாக்க நியூமராலஜின்னு நினச்சிக்கிறாங்க. ஸோ அது வேறு, நம்ம சொல்லக்கூடிய நேமாலஜி இந்த அப்படி பெயர்கள்ன்றது வேறு. நான் ஃபஸ்ட்டு நான் இந்த ஃபீல்டுக்குள்ளே 2001 வரும்போது நான் சந்தித்த நபரில் முதல் நபர் என்னுடைய நண்பர் மீனாட்சி சுந்தரம் தான். ஏன்னா அவரோட சேர்ந்ததுக்கப்புறம் தான் நான் என்னுடைய வளர்ச்சி. அதுக்கு முன்னாடி நான் எங்கே போகிறது என்ன செய்யணும்னு ஒரு தெரியாத ஒரு காலகட்டங்கள். ஸோ நான் இன்றைக்கெலாம் இந்த அளவுக்கு நான் ஓரளவுக்கு வந்திருக்க முக்கியமான காரணத்துக்கு அவர் எனக்கு முக்கியமான ஒரு காரணம், ஒரு நண்பராக வந்ததுக்கு.
அவருக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இன்னும் நான் வளர்ந்து போக போகிறோம். உங்களை மாதிரி ஆண்டோர் பெரியோட ஆசிரியர்கள் பெயர்கள் அப்படின்னாக்கா எல்லோரும் நீமடைச்சு நினச்சிருக்காங்க. அப்படி கிடையாது, அது வேறு. இப்போ சமீபத்தில் ஒரு சம்பவத்தை நான் சொல்லிக்க விரும்புகிறேன். அவர் இன்றைக்கி வரல, அவருடைய நண்பர் இன்றைக்கி வரேன்னவர் வரல. இப்போ நம்ம ஜாதம் பார்க்கறதுல எவ்வளோ மெத்தட் இருக்குது, உங்களுக்கு தெரியாத விஷயம் இல்லை. இன்றைக்கி எத்தனை மெத்தட் இருக்கோ அத்தனையும் படிக்க தயாராகிட்டு இருக்காங்க. இப்போ தங்கமணி சார் கிளாஸா, அது மீனாட்சி சார் கிளாஸா, ஜானகி சார் கிளாஸா, அண்ணன் ஜெயந்த் சார் கிளாஸா, வாஸ்து சாம்ராட் அவர் கிளாஸா, எல்லோரும் போய் படிக்க தயாராக இருக்காங்க. அவ்வளோ விஷயத்தை கையில் வச்சுருக்காங்க. நம்மகிட்ட ஒரு விஷயம் கேட்க வந்தவொன்னே இவருக்கு எதுவும் தெரியாது போல் இருக்குன்னு நினச்சி பேசணும்னாக்கா அவங்க பேசுகிற விஷயத்தை பார்த்தா நமக்கே பெருமையாக இருக்கும். இவ்வளோ விஷயம் கற்று வச்சுக்கலான்ட்டு. அந்தளவுக்கு இன்றைக்கி மக்கள் ஜோடத்தை எளிமையாக பழகிட்டு இருக்காங்க. அப்போ இந்த நேமாலஜி அப்படி வரும்போது இது எந்த வகையில் உதவும் பார்த்திங்கனாக்கா, நம்ம எல்லாருமே லக்னத்துக்குள்ள லக்னாதிபதி லக்னத்தில் இந்த கிரகம் இருந்தால், 2ஆம் அதிபதி 2ஆம் இடத்தில் இந்த கிரகம் இருந்தால், 12ஆம் அதிபதி 12ஆம் இடத்தில் இந்த கிரகம் தான் சொல்லியே பழகி வந்துட்டுருக்கோம். இது தவறு இல்லை, இதான் நிதர்சனம், இதான் உண்மையை தாண்டி வெளியே வர முடியாது. இதை தாண்டி வெளியே வரணும்னா பிரசன்ன ஜாதகம், அன்றைய கோச்சாரம், அதுலேயும் அதே தான். லக்னாதிபதி இன்றைக்கி கோச்சார அதிபதி, கோச்சார பிரசன்ன ஆரோட அதிபதி, பிரசன்ன லக்னாதிபதி, உபபாத அதிபதி, பாத லக்னாதிபதி, இப்படி அதை தாண்டி நம்ம வெளியே போக முடியாது. இதுக்குள்ளே தான் நம்ம சுற்றி வரணும். கோச்சாரம் பார்த்தாலும் சரி, பிறந்த ஜாதகம் பார்த்தாலும் சரி. இல்லை நானும் மட்டும் விதி விலக்கலை, எல்லாருமே இதில் அடக்கம். லக்னத்துலேருந்து 12ஆம் இடத்து வரைக்கும் சொல்லி இதே அடக்கம். இது போக 9 கிரகங்கள், 27 நட்சத்திரங்கள், இதை தாண்டி நம்ம வெளியே அதுக்குள்ளே வர முடியாது. அப்போ இதை தாண்டி வெளியே வரணும்னாக்கா நம்ம எப்படி நம்மை சரிப்படுத்திக் கொள்வது, நம்மை நாமே வளப்படுத்திக் கொள்வது அப்படின்னு ரொம்ப யோசிக்கும் போது தான் எனக்கு நண்பர் மீனாட்சி சுந்தரம் அவர்கள் மூலம் கிடைத்த என்னுடைய குரு நெல்லை வசந்தன் அவர்கள். அவர் நான் சந்திக்கல அப்படின்னாக்கா நான் இப்போ இந்தளவுக்கு நான் இதை நேமாக இருக்க முடியுமா எனக்கு தெரியல. அவர் சொல்லி கொடுத்த விதம் அந்த நேமாலஜி இல்லை என்ன ஒரு விசேஷம் அப்படின்னாக்கா, உதாரணத்துக்கு நம்ம எல்லாருமே சொல்லுவோம் 7ஆம் பாவத்தில் இந்த கிரகம் இருக்குது, 7ஆம் அதிபதி இந்த இடத்துல தொடர்பில் இருக்கார், அப்போ உங்களுக்கு இந்த டைமில் கல்யாணம் நடக்கும். இது எல்லாருமே சொல்லக்கூடிய விஷயம்தான். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஜோசியரும் அவங்களுடைய ஸ்டைலில் அவங்களுடைய ஸ்லாங்கில் சொல்லுவாங்க. ஆனால் கான்செப்ட் என்னென்னு கரெக்டாக வந்து இந்த டைமில் முடியும் சார், இதுதான் இது இல்லை எந்த விதமான மாற்றத்தக்க பலனும் வரப்போகிறதில்லை. ஆனால் நேமாலஜின்றது வந்து இந்த குடும்பத்தில் இந்த பேருள்ளவங்க இருப்பாங்க அப்படின்னு எடுக்கிறது தான் இதோடைய நேமாலஜி. நீங்கள் கேட்கலாம், சார் 7ஆம் பாவத்தை பற்றி பேசும்போது 2 விஷயம் சொல்லலாம், 5 விஷயம் சொல்லலாம், எல்லா ஜோசியரும் ஒரே மாதிரி கருத்துக்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பெயர்னாக்க கோடிக்கணக்கான ஆண்கள் பேருக்கு கோடிக்கணக்கான பெண்கள் பேருக்கு எப்படி சார் எடுக்கிறது அப்படின்னு ஒரு யோசனை வரும் இல்லையா? அப்போ இதுதான் நேமாலஜி. சொல்ல முடியும்னா சொல்ல முடியும். அது எப்படி சார் கோடிக்கணக்கான பேர் இருக்குது, இப்போ வீட்டுக்கு வீடு முத்து இருக்குது, வீட்டுக்கு வீடு குமார் இருக்குது, வீட்டுக்கு வீடு செந்தில் இருக்குது, வீட்டுக்கு சவணம் இருக்குது அப்படின்னாக்கா எல்லார் வீடு ஒரு தெருவில் 100 வீடுனாக்கா 100 வீட்டில் 50 வீட்டில் அந்த பேர் இருக்கும். நீங்கள் போய் உங்கள் வீட்டில் வரக்கூடிய இந்த பொண்ணுக்கு வரக்கூடிய கணவன் வீட்டில் முருகன் பேர் இருக்கும், பெருமாள் பேர் இருக்குனாக்கா அது வரத்தான் செய்யும். இது ஈஸி. ஏன்னா முருகனுக்கு 108 பேர் இருக்குது, பெருமாளுக்கு 108 பேர் இருக்குது, ஈஸியாக சொல்லி தப்பிச்சுக்கலாம். ஆனால் வந்தவங்க முருகன் பேரில் எந்த பேர் இருக்குன்னு சொல்லுங்கன்னா யோசிக்கணும். இதோட பியூட்டி என்னாக்கா இன்னொரு சிலர் என்ன பண்ணுறாங்கனாக்கா, உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் ஒரு கரெக்டாக உங்கள் தாய் அல்லது தங்கை இவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய எழுத்தில் தான் பெயர் முடியும் அப்படின்னா அப்படியா சொல்லுங்கள் பார்ப்போம்னாக்கா உங்கள் அம்மா பேர் உங்கள் தங்கச்சி பேர் 2 பேரில் ஒருத்தருக்கு வந்து கடைசி லெட்ரு ஏல தான் முடியும் அல்லது ஐல தான் முடியணுன்னாக்கா அவங்க ஆச்சரியப்படுவாங்க. இப்போ உங்கள் வீட்டில் எல்லார் வீட்லேயும் பாருங்களேன், உங்கள் வீட்டில் கூட வந்த அக்கா தங்கச்சி அம்மா பெண்கள் அத்தை யாரை விழுந்த 6 பேராக இருந்தாலும் சரி ஏ அல்லது ஐல முடியும்னு சொல்லி பாருங்களேன். நீங்களே போய் செக் பண்ணி பாருங்கள், ஆமான்னு தான் சொல்லுவீங்க. ஆமாம் எப்படி சொன்னீங்க, பரவாயில்லையே கரெக்டாக சொல்லிட்டீங்களேனாக்கா அது அப்படி இல்லை. இந்த உலகத்தில் எல்லார் வீட்லேயும் பெண்கள் பேரில் ஏ அல்லது ஐல தான் முடியும் 75%. இதை போய் சொல்ல முடியாது. பரவாயில்லையே இதையும் ஒரு ஜோசியை சொல்லிட்டு நல்லன்னு வாங்கி போயிட்டார். அவர் சொல்லி அந்த ஜாதகர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜோசியர் சூப்பராக சொல்கிறான்னு போயிட்டார். என்னடானாக்கா எங்கள் அம்மா தங்கச்சி பேர்லாம் ஏ ஐல தான் முடியும்னு சொல்லிட்டாரு.
அதில் வேறு ஒரு பெரிய மவுஸ். அப்புறம் தான் தெரியுது உலகத்தில் இருக்க அத்தனை பெண்களுக்கு ஏஐல தான் பேர் முடியும். முஸ்லீம் கிறிஸ்டின் பேர் வேணால் கொஞ்சம் வித்தியாசமாக எம்மில் முடியும், எண்ணில் முடியும், அவ்வளோதான். அதில் வந்து சுலேகா, பேகம் முடியும் முஸ்லீம் அதிகமாக. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்டின் பேரில் ஆறில் முடியும், ஜெனிஃபர், லோபஸ், இசட்டில் முடியும், இவ்வளோ தான் கொஞ்சம் வித்தியாசம். ஆனால் 75% பீப்புள் மக்களுக்கு பெண்களுக்கு வந்து ஐயில் தான் முடியும். இதை போய் நான் சொல்ல முடியாது. உங்களுக்கு வரக்கூடிய மனைவி பேரில் ஐயில் முடியும்னு சொல்ல முடியாது. அப்போ இதெல்லாம் தாண்டி நம்ம சொல்லணும் அப்படின்னாக்கா நம்மகிட்ட என்ன விஷயம் வேணும்? சமீபத்தில் நம்ம நண்பர் ஒருத்தர் அன்றைக்கி சார் நீங்கள் வரலாமா, அவர் வந்து ஒரு வீடு விற்க போகிறேன், எப்போ கை விட்டு போகணுன்னு தெரியல, ஜாதத்தை பார்த்து சொல்லுங்கன்னா நான் உடனே வரக்கூடிய ஒரு 90 நாள் இல்லைன்னா அதிகபட்சம் 120 நாளில் கைவிட்டு போயிடுன்னு. குறைஞ்சபட்சம் அப்படின்னு கேட்டார். 70 நாளில் முடியும்ட்டேன். அப்புறம் தான் சொன்னார், நான் 7 வருஷமாக விற்க ட்ரை பண்ணுறேன், போகவே மாட்டேங்குது, நீங்கள் 70 நாள்ட்டீங்க. எனக்கு வதக்குன்றுச்சு. நம்மளும் ஒரு 2 வருஷம் சேர்த்து சொல்லியிருக்கலாமோ. ஆஹா, சரி, இருந்தாலும் நம்ம ஜோரத்து மேலே நமக்கு நம்பிக்கை இருக்கு இல்லையா? அப்போ தான் இந்த விஷயத்தை எடுத்து விட்றேன். உங்களுக்கு வரக்கூடிய உங்களுடைய வீடை வந்து வாங்கக்கூடியவங்க ஒரு பெண் பேரில் வாங்குவாங்க, அல்லது நான் சொல்லக்கூடிய அந்த பெயர் தவறிச்சுன்னா அந்த வீட்டில் வந்து தகப்பனார் பேர் இது இருக்குன்னு சொல்லி ஒரு பேரை சொல்லிட்டேன். இல்லை என்ன ஒரு பீட்டினா 70 நாளைக்குள்ள வீடு முடிஞ்சிருச்சு, நான் எந்த பெண் பேர் சொன்னால் அந்த பெண் பேர் தான், அவருடைய அப்பா பேர் ரெண்டுமே வந்துருச்சு. அவர் வாழ்க்கையில் அவர் ரொம்ப இப்போ என்னை விடவே மாட்டேங்கிறார். அவர் ஒரு நாளைக்கு என்றைக்காவது நீங்கள் வருவார், இதே மேடைக்கு வருவார், சொல்லுவார். இன்றைக்கி வரல, அவர் வரக்கூடிய வாய்ப்பு இல்லை. அவர் ஆந்திராவில் எக்ஸாம் எழுத போயிட்டார். அவருக்கு வேண்டிய நண்பர் தான். இது எதுக்கு சொல்லனாக்கா, நம்ம எல்லாருமே சொல்லலாம், நீங்கள் வீடு விற்க போது ஒரு 3 மாதம் முடிஞ்சிடும், 10 மாதம் முடிஞ்சிடும், எல்லாருமே சொல்லலாம். ஆனால் பேர் எடுக்க முடியும். பேரை சொன்ன உடனே அவங்க அப்படியே பிரமிப்பாயிடுவாங்க. இது எப்படி சார் சாத்தியம்? அவர் இன்றைக்கு வரைக்கும் என்னை பார்த்துட்டு இந்த படையப்பாளர் ரஜினிகாந்த் பற்றி கேட்க, பாம்பு புத்துக்கள் எப்படியா கையை விட்டுன்னு கேட்பாங்க, அடிக்கடி கேட்பாங்க, அந்த மாதிரி அவரை கேட்டுக்கிட்டு இருக்காரு, எப்படியா சொல்லிட்டு. இது கடவுள் கொடுத்த வரம் மட்டும் இல்லை, எனக்கு தெய்வ கடாட்சம் மட்டும் இல்லை, என்னுடைய குரு கடாட்சம் நெல்லைவசன் அவர் இந்த சமயம் சொல்லி நினைவுபடுத்தி ஆகணும். இல்லை, நம்ம ஒரு ஜோசி ஜெயிக்கணும்னா நீங்கள் எத்தனை மெத்தடும் படிக்கலாம். அதில் இதுவும் ஒரு மெத்தட்னு சொல்கிறேனே தவிர இது சிறப்பான மெத்தட் நான் சொல்லவில்லை. அது நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுங்க அதை பொறுத்து. ஸோ இப்படி இது மட்டும் இல்லை, பல விஷயங்கள் வந்து நான் பேர் சொல்கிற விஷயத்தில் எடுக்கலாம். இது எப்படி சொல்கிறதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நேற்று ஜானகி சார்கிட்ட பேசியிருக்கும்போது திடீர்னு ஒரு யூடியூப் வலைத்தளத்தில் பேட்டி கொடுக்கும்போது படக்குன்னு இவனை தப்பிக்க விடக்கூடாது அப்படின்ட்டு ஒரு கேள்வி கேட்டார். கேமரா விட்டு ஓட முடியாதுலையா அப்படின்னு கேமரா வச்சுட்டே கேட்டார். அன்றைக்கி ஒரு ஆங்கில நியூசிலாண்டில் வாழக்கூடிய ஒரு பெண்ணின் பேரை எப்படி சொன்னீங்க அப்படின்னு கேட்குறாரு. இப்போ தனியாக கூப்பிட்டு கேட்டிருந்தா கூட சமாளிச்சுட்டு ஓடிப்பேன். அங்கே கேமரா மட்டும் வச்சு கேட்டார். சொல்லி ஆகணுமேன்ட்டு வேறு வழி இல்லாமல் சொன்னேன். என்னன்னாக்கா, அவர் கேட்ட நேரத்துக்கு அன்றைக்கி அவரோட வந்து துளாராசியை காமிச்சிக்கிட்டு இருந்துச்சு. அப்போ அந்த ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு ஆங்கில எழுத்துக்கள் இருக்கும். ஒரே ராசியில் ஒரு 2-3 ராசியில் ஒரே ஆங்கில எழுத்துக்கள் வரும். அது கிளாஸ் எடுக்கும்போது சொல்லுவோம். துளாராசியில் பார்த்தீங்கன்னா சிஎல் ஓகே, இந்த 4 எழுத்துக்கள் அதில் வரும். சிஎல் ஓகே. அப்போ இந்த என்னோட மனசில் ஓடின பேர், அதுக்கெலாம் கொஞ்சம் இன்ட்யூஷன் பவர் வேணும். ஓன்ற பேர் மைண்டில் வரணுன்னா இந்த பேரை வச்சு அடுத்த எல் வருது, இதை வச்சு ஒரு பேர் சொன்னோன்னா அது ஆச்சரியமாக கிளிக் ஆகிடுச்சு. உண்மையிலே அந்த பேர் எடுத்த விதத்தை சொன்னேன். அவருக்கு ஆச்சரியம், ஓ இப்படிலாம் சொல்ல முடியுமான்னு. இது நான் சொல்லலை, இதுக்கு ஏற்கனவே சொல்லி வச்சுருக்காங்க பெரியவங்க, அதில் எடுத்த விஷயம். அப்போ ஒரு பெயரை எடுப்பது என்பது சாதாரண விஷயம் இல்லை. நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்கள் பேர் சொல்கிறதே கஷ்டம், வெளிநாட்டு பேர் எப்படி சொல்கிறது? அப்போ உங்களுக்கு தெய்வ கடாட்சம் வேணும், குரு கடாட்சம் வேணும். நீங்கள் இன்வால்மெண்ட்டு ஜோசியத்தில் 24 ஹவர்ஸ் உங்கள் எண்ணங்கள் பூரா அதில் இருக்கணும். எப்போ பார்த்தாலும் கிரகம், நட்சத்திரம் இதை பற்றி சிந்தனை இருந்ததுன்னா நிச்சயம் வரும். நான் அப்படியே நான் செஞ்சிட்ருக்கேன். இப்போ இதே மாதிரி பேர் சொல்லும்போது இது மட்டும் போதுமா சார்னாக்கா, இன்னும் பல விஷயங்கள் இருக்குது. என்னன்னாக்கா, ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களை தீர்மானிக்கிறதுக்கு, நான் ஜோடத்தில் மிகப்பெரிய ஆளாக வருவேனா அப்படின்னு உங்களை தீர்மானிக்கிறதுக்கு நீங்கள் உங்களை எப்படி நீங்களே பரிசித்து பார்த்துக்கொள்ள வேணும்னாக்கா, ஃபஸ்ட்டு நான் வந்து தீசிஸில் வந்து அரசியல் பற்றி தீசிஸ் தான் எடுத்தேன் பிஹெச்டி பண்ணும்போது. அப்போ நண்பர்கிட்ட தான் நான் போய் சொன்னேன். சார், அவர் கேட்டார், நீங்கள் அரசியல் பற்றி தீசிஸ் எடுக்கிறனாக்கா உங்களுக்கு உங்கள் மேலே கான்ஃபிடென்ட் இருக்கான்னு கேட்டார். மீனாட்சி இருக்குது அப்படின்னா என்ன பண்ணார்,
10 ஜாதகத்தை எடுத்தார், டேட்டா பெருத்து எழுதலை. 9 ஜாதகம் வந்து வேறு தொழில் பண்ணுறவங்க, ஒரே ஒரு ஜாதகம் மட்டும் அரசியல்வாதி ஜாதகத்தை உள்ளே வச்சுட்டு இந்த 10ஐயும் கொடுத்துட்டு இதில் எது அரசியல்வாதி ஜாதகம் எடுங்கன்னாரு. எனக்கு ஒன்றும் கொஞ்சம் யோசனை பண்ணிட்டு, இது நடந்தது 2003 நான் இப்போ தீசிஸ் பண்ணது இப்போ 2018 நல்லா கவனிச்சு, கிட்டத்தட்ட 15 வருஷம் கேப். நான் அப்போயே முடிவு பண்ணிட்டேன், நான் பண்ணால் இந்த எடுப்பேன்ட்டு. ஏன்னா நான் அரசியல் பற்றி விஷயம் பேசும்போது ரொம்ப தெளிவாக சொல்கிறது எனக்கு எளிமையாக இருந்தது. அது எனக்கு எப்படி கிடச்சின்னு தெரியல. என்ன பண்ணார், கொடுத்தவொடனே எனக்கு சரியாக தெரியல, இந்த 2 ஜாதகம் மட்டும் அரசியல் ஜாதகமாக இருக்குன்னு சொல்லி எடுத்து கொடுத்தேன். அவர் கரெக்டு, இந்த 2ல் நீங்கள் 2ஐயும் டவுட்டாக எடுத்து கொடுத்தீங்க, இந்த 2ல் இந்த 1 தான் அரசியல் ஜாதகம் எடுத்து கொடுத்தார். அப்புறம் தான் நான் தீசிஸ் பண்ணுறதுக்கு அரசியல் ஜாதகத்தில் போனேன். அப்போ அரசியல்வாதி ஆகிறதுக்கு என்ன ஜாதகம்? இப்போ உங்கள்கிட்ட வந்து ஒரு அரசியலில் இப்போ எலெக்ஷன் 2026 எலெக்ஷன் வரப்போகுது, மிகுந்த பலத்தை போட்டி, எல்லாருக்குமே எம்எல்ஏ சீட்டு கிடைக்குமா, நான் எம்எல்ஏ ஆவானான்னு ஒரு கவனம் இருக்கும். நம்மளும் ஒரு எம்எல்ஏக்கு நிற்க வேண்டியவர் பார்த்து நீங்கள் ஜெயிப்பீங்க அப்படி சொல்ல போகிறோம் அப்படின்னாக்கா நம்மக்கிட்ட என்ன கான்ஃபிடென்ட் இருக்குது? எல்லோரும் மாதிரியும் எல்லோரும் படித்த மாதிரி எல்லோரும் சொல்லிக் கொடுத்த மாதிரி ஈஸியாக நீங்கள் சொல்லிடலாம். நான் சொல்லித்தான் சொல்லணும்னு அவசியம் இல்லை, உங்களுக்கே ஒரு தெரியும். நான் சொன்னேன் சார் அவர் எம்எல்ஏ ஆகிட்டார், எப்படி சொன்னீங்க? அவர் ஜாதகத்தில் வந்து சூரியன் சந்திரன் நல்லா இருக்குது, ராஜகிரகம் நல்லா சொன்னேன். இது ஒரு மெத்தட், அது ஒரு வழி. இன்னொரு வழி என்னன்னாக்கா, அவருக்கு அந்த நபருடைய பெயருக்கு எழுத்து நிற்கிறாங்க இல்லையா, அவங்க பேர், இந்த பேர் வசியமா எதிர்ப்பா அப்படின்னு மனசை வச்சுக்கிட்டு ஜாதகமே பார்க்க வேண்டாம், நீங்கள் ஜெயிப்பீங்க. அப்போ தான் இந்த நேமாலஜி அப்படி யாருமே தெரியும். அப்போ இதையும் சொல்லி ஜெயிக்க முடியும். அப்போ அரசியல் மட்டும் இல்லை, எல்லா விதத்துலையும். நீங்கள் ஒரு வேலைக்கு போகிற இன்டர்வியூ போகிறாரு, இப்போ என்கிட்ட ஒரு லேடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஐஏஎஸ்க்கு எக்ஸாம் எழுதிக்கிட்டு இருக்காங்க. ஆமாம், எழுதிக்கிட்டு இருக்காங்க. எக்ஸாமில் இப்போ லாஸ்ட்டு ஒரு 2 months முன்னாடி ஏதோ ரிட்டன் எக்ஸாமில் பாஸ் பண்ணிட்டாங்க. வரக்கூடிய January 7th வந்து அவங்களுக்கு இன்டர்வியூ டெல்லியில். இப்போ அதுலேயும் பாஸ் பண்ணணும் அப்படின்னா அவங்க ஜாதகத்தை கேட்டு பார்த்து, ஏற்கனவே ஜாதகத்தை பார்த்தாச்சு, சொல்லியாச்சு, ரிட்டன் எக்ஸாமில் எழுதிடுவீங்க, பாஸ் பண்ணிட்டாங்க. இப்போ ஐஏஎஸ் எக்ஸாமில் இன்டர்வியூ. இப்போ அங்கே தான் விஷயமே, பலதரப்பட்ட விஷயங்களை கழித்து கட்டியிருப்பாங்க. இன்டர்வியூவில் பாஸ் பண்ணிட்டா போதும் ஐஏஎஸ். இப்போ அவங்கள ஐஏஎஸ் ஆகணும். ஏன்னா ஐஏஎஸ் ரொம்ப கம்மியான சீட்டாக தான் இங்கே கிடைக்கும். அங்கே ஏற்கனவே ஆயிரக்கணக்கான பேரை கழிச்சு கட்டியிருப்பாங்க. இப்போ இங்கே கழிச்சு கட்டி மிஞ்சி போனால் ஒரு 7 or 10 எடுப்பாங்க. அப்போ இங்கே 130 பேர் இருக்காங்க. இதுக்கு ஒரு கிடைக்குமானாக்க எப்படி சொல்கிறது? எல்லோரும் சொல்லிடுவீங்களாம், அவங்க ஜாதகத்தை பார்த்து சொல்லிடலாம் சார், பெரிய விஷயமாக. ஆனால் அந்த 130 பேரில் 7 பேர் தான் வரப்போகிறாங்க. எப்படி சொல்கிறது? அப்படி பார்க்கும்போது அவங்க பேரை கட்டுட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அன்றைக்கி உங்களை இன்டர்வியூ பண்ணுவாங்க இல்லையா, அதில் இந்த பேர் இருக்கான்னு பாருங்கள். அல்லது நீங்கள் இங்கேருந்து எப்படி போகிறீங்க, ட்ரெயினில் போகிறீங்களா, எப்படி போகிறீங்க, ஃப்ளைட்டில் போகிறீங்க. ஃப்ளைட்டில் போகும்போது உங்கள் பக்கத்து சீட்டில் இப்படி உள்ள பேர் இருக்காங்களா பாருங்கள். இந்த 2 விஷயந்தான். இது போக அங்கே என்ட்ரி பண்ணும்போது அங்கே ஒரு நண்பர்களோட கூட இருப்பாங்க இல்லையா, அங்கே என்ட்ரி அட்டன் பண்ணும்போது அவங்க பேரில் இந்த 2 பேரில் உள்ளவங்க இருங்க பாருங்கள். நான் சொன்ன விஷயத்தில் இங்கே நடந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வேலை ஐஏஎஸ்ன்ட்டு. இப்போ அது எப்படி நடக்க போகணும்னு தெரியல. ஏன்னா January 7th இன்னும் டைம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி சொல்ல முடியும் பெயரியல் வச்சுன்றது தான் இது ஒரு தத்துவம், இந்த பெயரியல் தத்துவம். நியூமராலஜிக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது. சரி, நான் பேரை வச்சுன்னு பேசிட்டே போகலாம். 7ஆம் பாவத்தை நான் ஒரு விஷயம் சொல்லி முடிச்சிடுறேன். எல்லாருக்குமே திருமணம் அப்படின்னாக்கா 90s கிட்டுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா எல்லாருக்குமே 27, 29 திருமணம் நடந்துடும், பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும். இப்போ அப்படி இல்லை. பெண்களாக இருந்தாலும் 30 வயசு ஆகுது, ஆண்களாக இருந்தால் 31 வயசு 33 வயசு ஆகுது, 90க்கு மேலே பிறந்தவங்களுக்குலாம். ஆனால் திருமணம் ஆக மாட்டேங்குது. ஏன் இந்த தாமதமான திருமணம் அப்படின்னாக்கா ஒரு விதி இருக்கும் இல்லையா, மூல நூலில் சொன்ன விதியும் இன்றைக்கி அனுபவஸ்தர்கள் பெரிய ஆசான்கள் சொல்கிற விதியும் ஒன்றா தான் இருக்கும். அதில் மாற்றுக்கருத்தையெல்லாம் அவங்க சரியாக தான் சொல்லுவாங்க. ஆனால் ஏன் வந்து வயதை தாண்டி போயிட்டே இருக்குது? 33, 34, ஒரு சிலருக்கு 37 திருமணம் நடக்குது, தாமதமான திருமணம் அப்படின்னாக்கா அதுக்கு என்ன விதி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, யாருக்கெல்லாம் 7ஆம் இடத்துல, நம்ம 7ஆம் அதிபதி 7ஆம் இடம், இதைத்தான் பார்ப்போம். அது உண்மைதான், நான் புதுசாக சொல்ல போகல. ஆனால் 7ஆம் இடத்துக்கு முன்பின் கிரகங்கள் 6, 8ஆம் இடம், இந்த ஸ்தானங்களில் 2 பாவகிரகங்கள் இருந்தால் நிச்சயம் தாமதமான திருமணம். உதாரணத்துக்கு செவ்வாய் ராகு வச்சுக்கோமே, செவ்வாய் சனி வச்சுக்கோமே, எப்படி வேணால் வச்சுக்கலாம். சூரியன் சந்திரனா செக் பண்ணி பாருங்கள். யாருக்கெல்லாம் 6, 8 சூரியன் சந்திரனும், சார் 6, 8 சுத்தமாக இருக்குது, எனக்கு 5, 9 சூரியன் சந்திரன், அப்போ இடையில எந்த கிரகம் இல்லைனாக்கா அந்த இடம் 7ஆம் இடம் பாதிக்கப்பட்டது தான்.
சூரியன் சந்திரன் இந்த ஸ்தானங்களில் செவ்வாய் சனி செவ்வாய் ராகு யாருக்கலாம். ஆனால் செவ்வாய் ராகு 6-8 இருந்து 7ஆம் இடத்துல ஒரு சுபகிரகம் இருக்குதுன்னு வச்சுங்க, உதாரணத்துக்கு குருன்னு வச்சுங்க, அவர் வாழ்க்கையில் சிறப்பான வாழ்க்கை வாழ்வார். என்ன சார் இது இப்போ தான் சொன்னீங்க 6-8 செவ்வாய் ராகு செவ்வாய் சனின்றீங்க, சுக்கிரன் கேதுன்றீங்க, சுக்கிரன் ராகுன்றீங்க, சுக்கிரன் ராகு சேர்த்துங்க, சுக்கிரன் ராகுன்றீங்க. அப்போ 7ஆம் இடத்துல சுபக்கிரகம் வந்தால் திருமண வாழ்க்கை இளமையாக நடக்கும், நீண்ட காலம் வாழ்வாங்கன்னு சொல்கிறீங்க. எப்படி சார் உண்மை? உதாரணத்துக்கு 6-8 செவ்வாய் ராகு செவ்வாய் சனி இருக்குன்னு வச்சுங்களேன், 7 குரு இருந்தால் சிறப்பான வாழ்க்கை வாழ்வாங்க. உதாரணத்துக்கு இப்போ எனக்கு மட்டும் தெரிஞ்ச ஒரு ஜாதகம் சொன்னோம், அவங்களுக்கு தெரியாது, தமிழ்நாடுக்கே தெரிஞ்ச நபர், உலகத்துக்கு தெரிஞ்ச நபர்னா ரஜினிகாந்த் ஜாதகம் பாருங்கள், சிம்ம லக்னம், 7 குரு, 6 செவ்வாய், 7 ராகு இருக்கும், 8 ராகு இருக்கும். ஸோ இந்த மாதிரி அமைப்பு இருந்தால் இதை நீங்கள் ஆராய்ச்சி பண்ணுறது மூலமாக 7ஆம் இடத்து அதிபதி மட்டும் பார்க்காம அதுக்கு முன்பின் கிரகங்களை பாருங்கள். இது போக லக்னத்துக்கு முன்பின் கிரகம் 12-2 இந்த ஸ்தானங்கள்லேயும் பாவக்கிரகம் தான் அவங்களுக்கு பாதிக்கப்படும், திருமண வாழ்க்கை பாதிக்கப்படும். இங்கே உங்கள் சொந்தக்காரங்க ஒரு நண்பர்கள்லாம் யார் யாருக்கெல்லாம் திருமண வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கு, தாமதமான திருமணமோ, இந்த நான் சொன்ன ரூல் அப்ளை பண்ணி பாருங்கள், 100% மிகச்சரியாக இருக்கும். மீதி 5% மற்ற விதிவிலக்கு அப்ளை ஆகிக்கலாம். இது மாறவே மாறாது. லக்னத்தில் ராகு இருந்து 7 கேது இருந்தாலும் சரி, இந்த முன்புறன் 6-8 சுபகரங்கள் இருந்தாக்க 7 ராகு இருந்தாலும் கேது இருந்தாலும் திருமண வாழ்க்கை பாதிக்கப்பட இளமையிலே திருமணம் நடக்கும். இதையும் செக் பண்ணி பாருங்கள், மிக சரியாக இருக்கும் என்று சொல்லி உங்களுடைய விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அண்ணா இன்னும் கொஞ்சம் நிறையா டிப்ஸு சொல்லுவார்னு பார்த்தேன், கொஞ்சம் சுருக்கமாக அடிச்சிட்டாரு. இதுக்கு இடையில வந்து ஒரு சின்ன ஐயர் அண்ணா வந்து வகுப்பு எப்போ அப்படின்னு கேட்குறாங்க எல்லாரும். உங்களை தான். ஆமாம், கேளுங்க. அடுத்தது வந்து ஜெயன் சாரோடைய வகுப்பு இருக்குது. அந்த வகுப்பு முடிஞ்ச உடனே அதுக்கு அடுத்த வகுப்பாக வந்து குமரன் அண்ணா வகுப்பு இருக்குது, ஆன்லைன் கட்டாயம் உண்டு. பேசும்போது ஒரு தகவலை சொல்லான்னு வந்து அதை மறந்துட்டேன். அதாவது எல்லோரும் உங்கள்கிட்ட பார்க்க வர கிளைண்ட்டுக்கெலாம் சொல்கிறீங்க, ஒரு ஜோசியர் நல்லா வரணும் அப்படின்னாக்கா எங்களுக்கெல்லாம் என்ன சொல்லுவீங்க, நான் பிரபலமாகணும் அப்படின்னா ஒரு ஆசை இருக்கும் இல்லையா? எங்களுக்கு என்ன ஒரு டிப்ஸ்னு ஒரு கேள்வி உங்கள்கிட்ட இருக்கும். உதாரணத்துக்கு போன மாதம் நினைக்கிறேன், ஆமாம் அது முந்தின மாதம் தெரியல, எங்களுக்கெல்லாம் சீனியர், ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி சீனியர் சார் என்ன கேட்குறாரு, எனக்கு ஒரு பேர் விசையில் இதை மாற்ற முடியுமான்னு கேட்குறேன். உங்களுக்கு ஏங்க, நீங்கள் இப்பயே உலகிறது ஜோசியர், உங்களுக்கு எதுங்க பேர் விஷயத்தில் மாற்றணும்? இல்லை நீ சொல்லு, நீ ஏதோ விஷயம் இருக்குது எனக்கு கேட்கணும்னு தோணுச்சு சொல்லுங்கிறார். என்கிட்ட ஒரு விஷயம் என்னன்னாக்கா, நாடி பிரச்சனை மாதிரி மைண்டில் ஓடும். இந்த நபர் வந்து என்கிட்ட கேட்பார், அவருக்கு ஒரு பேர் கொடுங்கன்னு அதுக்குன்னு செலக்ட் பண்ணி வச்சுருப்பேன். இது யார்ட்டையும் சொல்லக்கூடாது, சொன்னாலும் வேலை செய்யாது. ஆனால் அவங்க கரெக்டாக இடத்து கேட்டால் நான் கொடுத்துருவேன். இன்னொரு விஷயம்னாக்கா எனக்கு மைண்டில் ஓடாது, திடீர்னு யாராவது கேட்பாங்க, அப்போ ஒரு 1 வீக்கில் சொல்லுவேன், இது வேறு. அப்போ அவர் கேட்டோன்னு எனக்கு ஆச்சரியம், என்ன சார் நீங்கள் எப்படி கேட்டுக்கிட்டீங்க, உங்களுக்கு என்ன ராசா, நீங்கள் எல்லோரும் தெரிஞ்சாலும் நல்லா இல்லை நீ ஒரு விஷயம் சொல்லப்பா, நான் அதை வச்சுக்கிறதா இல்லையா நான் முடிவு பண்ணிக்கிறேன், நீ கொடுத்துப்பட்டு ஏன் வைக்கிறேன், நீ கேட்டுறாது என்னார். எல்லார் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பேரை தான் சொன்னேன், சாதாரணமாக எல்லா வீட்லேயும் இருக்கும், அந்த பேரை தான் சொன்னேன். அந்த பேருக்கு முன்னாடி ஒரு ஆங்கில வார்த்தையை சேர்த்துக்கிட்டேன். அவர் என்னப்பா வித்தியாசமாக இருக்குது, இந்த பேர் ரைட்டு, சாதாரணமாக எல்லார் வீட்லேயும் இருக்கும் ரைட்டு, ஒரு ஆங்கில வார்த்தையை சேர்த்து அது வச்சு பாருங்கள் சார், ஒன்றும் யோசிக்காதீங்க நல்லா இருக்குன்ட்டு. ஆனால் அவர் வச்சுக்கலை. என்ன பண்ணியிருக்காருனாக்கா, நான் எந்த பேர் வச்சு கொடுத்தனோ அந்த பேரில் உள்ளவர் மட்டும் அவர்கிட்ட ஜாதகம் பார்க்க 10 பேர் வந்திருக்காங்க. அந்த 10 ஒவ்வொருத்தரும் 3 பேர் 30 ஆகி, அந்த 30 3 பேர் 90 பேர் எல்லாருமே அந்த பேரில் உள்ளவங்க அறிமுகப்படுத்துறது. இப்போ சொல்லி இன்றைக்கி தான் சொன்னார், ஒரு ஆச்சரியமாக இருக்குது. ஸோ இப்போ அவருக்கு வச்சுக்கவா வேணால் ஒரு டேலமால் இருக்கிறார். அது அவருக்கு கிடைக்கிற விதி இருந்தால் அது எப்படி பயன்படுத்திக்குவார். ஆனால் இந்த பெயர் வந்து இப்படிலாம் பயன்படும். நம்ம ஜோசியருக்கு நம்மளே அதுக்கான எல்லா ஜோசியம் பேரை மாற்றுன்னு சொல்லவில்லை. இந்த பேர் விஷயத்தை நீங்கள் மந்திர எழுத்துக்களாவோ மந்திர வார்த்தைகளாவோ நீங்கள் உச்சரிச்சிங்கன்னா
அது சிறப்பான வாழ்க்கையை தரும், உங்களுக்கு சிறப்பான யோகத்தை தரும் என்பது என்னோட ஒரு தீர்மானமான நம்பிக்கை. அது யாருக்கு கிடைக்குமோ உங்களுக்கு கிடைக்கும். எல்லோரும் கேட்டால் கிடைக்குமான்னு தெரியாது. நான் எப்படி அதை மைண்டில் வரும், ஒரு பேரை கேட்டவுடனே இந்தாங்க நாளைக்கு பேர் வச்சுன்னு பலசரக்கு ஜாமான் எடுத்து தர முடியாது. எனக்கு அது மைண்டில் வரணும். 1 வாரமோ 2 வாரமோ ஆகும். அது கிடைச்சா தான் சொல்ல முடியும். எல்லாருக்கும் பேரை மாற்றினா சூப்பராக சொல்ல முடியாது. கிடைக்குன்னு விதி இருக்கணும், என் மைண்டில் விஷயத்தில் வரணும். ஆனால் அவரே நீ சொன்ன விஷயத்தில் நானே மைக்கில் சொன்னேன்னாரு. அவர் எப்போ சொல்லுவான்னு தெரியாது. நான் முன்னாடியே சொல்லிடுன்னு வந்து சொல்லிட்டேன், வேறு ஒன்றும். தேங்க்யூ சார்.